திருப்பத்தூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதலாவது செயற்குழு கூட்டம். நூற்றுக்கணக்கான பெண்கள், இளைஞர்கள் மாற்றுக் கட்சியில் இருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர். சிறுவர்களும் ஆர்வமுடன் கட்சி துண்டை தோளில் அணிந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதலாவது ஒன்றிய செயற்குழு கூட்டம் மற்றும் மாற்றுக் கட்சியினர் இணையும் விழா திருப்பத்தூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் தாஜ் அப்துல்லா தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சிவகங்கை வடக்கு மாவட்ட செயலாளர் ஜோசப் தங்கராஜ் கலந்து கொண்டார். கட்சி தொடங்கி திருப்பத்தூரில் நடைபெறும் முதலாவது ஒன்றிய செயற்குழு கூட்டம் என்பதால் நூற்றுக்கணக்கான பெண்கள், கட்சியினர் கலந்து கொண்டனர். இதில் தெக்கூர், வேலங்குடி, ஆலங்குடி, ஒழுகமங்கலம், கீழச்சிவல்பட்டி, கருப்பூர், திருக்கல்லாப்பட்டி, மகிபாலன்பட்டி, பூலாங்குறிச்சி, வாராப்பூர், எஸ்புதூர் உட்பட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து 300க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், பெண்கள், திமுக, அதிமுக, நாம் தமிழர், பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகி மாவட்ட செயலாளர் ஜோசப் தங்கராஜ் முன்னிலையில் தங்களை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். சிறுவர்களும் ஆர்வத்துடன் மேடை ஏறி தமிழக வெற்றிக் கழக துண்டை தோளில் அணிந்து கொண்டனர். விழாவில் தமிழக வெற்றிக் கழக மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட சார்பு அணி நிர்வாகிகள், ஒன்றிய நகர பேரூர் சார்பு அணி நிர்வாகிகள், வார்டு கிளை உறுப்பினர்கள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என 700க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கமகமக்கும் பிரியாணி இரவு உணவாக வழங்கப்பட்டது. முன்னதாக விழாவில் புதிதாக கட்சியில் இணைந்த பொறியியலாளர் நாகராஜ் என்பவர் பேசுகையில், திமுக, அதிமுக உள்ளிட்டோர் கொள்கை தவறி நடப்பதாகவும் அதனால் என்னை போன்ற பலர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவதாகவும் தெரிவித்தார். அவரைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகி மாலிக் ஆ முதல் அவ்வரை தமிழ் உயிரெழுத்துக்களால் தமிழக வெற்றிக் கழகத்தின் சிறப்பை வர்ணித்தார். தொடர்ந்து மாவட்ட செயலாளர் ஜோசப் தங்கராஜ் பேசுகையில், சமீபத்தில் திருப்பத்தூர் பகுதியில் நடைபெற்ற மிகப்பெரிய பேருந்து விபத்தில் 70க்கும் மேற்பட்டோர் காயமுற்று திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வருகை தந்தபோது அவர்களை பார்க்கக்கூட அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாத அவல நிலை இங்கு நிலவுகிறது. அரசு கல்லூரி என்று எதுவும் கிடையாது. இங்கிருந்து காரைக்குடிக்கு பெண்கள் மிகுந்த சிரமத்தோடு செல்கின்றனர். தொடர்ந்து 20 ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் இருக்கும் பெரிய கருப்பன் இதை கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டியவர், நிச்சயமாக இந்த நிலைமை தமிழக வெற்றிக் கழகத்தால் மாறும் என உறுதியளித்தார். ஒன்றிய செயலாளர் சேது செல்வம் உள்ளிட்ட மாவட்ட, ஒன்றிய, நகர செயலாளர், கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஒரு 5 கிலோமீட்டர் ஒரு 3 கிலோமீட்டர் ஒரு பேருந்து ஆக்சிடென்ட், அதுல எத்தனை பேர் இறந்தாங்க. இங்க இருக்க ஜிஹெச்ல இல்லாம காரைக்குடி ஜிஹெச்சுக்கும் சிவகங்கை மாவட்ட ஜிஹெச்சுக்கும் ஒரு அவல நிலை இந்த இடத்துல இருக்கு. ஒரு அரசு கல்லூரி இருக்கா? இங்க எத்தனை மக்கள் காரைக்குடியில இருந்து பஸ்ல வந்து போயிட்டு இருக்காங்க. நான் கண்ணாட பார்க்க, ஏன்னா எங்க வந்து பழைய பேருந்து நிலையம் பக்கத்துல தான் இருக்கு. இந்த திருப்பத்தூர்ல இருந்து ஒரு வேலைக்கு எத்தனை பெண்கள், ஒரு ரெடிமேட் கடையா இருக்கும், ஒரு டாக்டரையா இருக்கட்டும், படித்தவங்கள வந்து மற்ற ஸ்டாஃபா இருக்கட்டும், இந்த திருப்பத்தூர்ல இருந்து காரைக்குடிக்கு ஒரு வாழ்வாரம் தண்ணி டெய்லி ஒரு இதுக்காண்டே 2 பெருமைக்கு ஓடுது. நான் பார்த்திருக்கேன். அப்ப மண்டிகா செயலாளர் அவர்கள் நமது கழக துணையை போற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டார். சிவகங்கை வடக்கு மாவட்டத்தில் திருப்பத்தூர் மேற்கு ஒன்றியத்தில் பணியாற்ற காத்து ஆங்காங்கே உறுப்பினர் நாடுகளை பெற்று மாவட்ட சார்பாக ஒன்றிய மேற்கொள்ளும் சிறப்பு சார்பாக கேட்டுக்கொள்ளப்பட்டது. பேரூராட்சி, புதூர் பேரூராட்சி மற்றும் திருப்பத்தூர் முக்கியமானது இணைந்து மாற்றுக் கட்சியில் பணியாற்றி மாற்றுக் கட்சியில் இருந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய வருகை தந்திருக்கும் கழக முன்னோடிகளை, கழக கண்மொழிகளை வருக வருக என வரவேற்று வாழ்த்துகின்றோம். அன்பு தோழர்களே, அமைதி காக்கவும். ஒருத்தான உறவுகளை அமைதி காக்கவும்.
கடலூர் மேற்கு ஒன்றிய செயற்குழு கூட்டம் மற்றும் ஆலோசனை கூட்டம் மற்றும் மார்க்கெட் கட்சியிலிருந்து தமிழக கட்சி கழகத்தின் இணைப்பு விழா இனிதே நடந்து கொண்டிருக்கிறது. சொத்தான சொந்தங்களே, அருமை உள்ளம் போட்ட தோழமைகளே, இளையாதாபுரி எதிர்கால